எழுதியிருக்காங்க. இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து, உன் நிழலும் வெறுக்கிறது. பார்த்தாரு பகுதி செயலாளர். நான் வீட்டில இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வரேன்டா அப்படின்ட்டு போய் அவன் ஒரு 2 சீடி எடுத்துட்டு வந்தான். எம்ஜிஆர் கொள்கை பாடல்கள் அதை போடுறான். போட்டேன். என்ன பாட்டு தெரியுமா? போடுறான். கொள்கை பாட்டு வேணாம், அதில் ஏதாவது வருது. காதல் பாட்டில் போடுறான் அப்படின்னு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் சீடியை போட்டோன்னா என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கூந்தல் கருப்பு, ஆஹா குங்குமம் சிவப்பு, ஓஹோ. சம்பளம் கிடையாது அவனுக்கு, கலகம் பண்ணுறதுக்குன்னே மெதிச்சிட்டு போட வந்திருக்கியா நீ ராஸ்கல். நான் வேற மைசூர்காரனை பார்க்குறேன்டான்ட்டு போய் சைக்கிள் எடுத்துட்டு போய் 4-5 சீடியை அவனே கை காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றேன். நான் போடுறேன் பாரு. போடுறேன். போட்டா என்ன பாடு தெரியுமா? சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. தலையில துண்டை போட்டேன். ஃபைனலா ஒரு பாட்டுறா டேய், எனக்காக வேற ஏதாவது பாட்டு போடுறா, நம்ம சின்ன வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து போடுறா. எடுத்து போட்டா லாஸ்ட் ஃபைனல் சாங். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா. கூட்டமே வந்து சேர்பாபு முன்னிலையில திமுக சாண்டாங்க. நம்ம தலைவரே இப்படி பாடி இருக்காரா, எதுக்குடா அந்த ஈனக்கட்சியில போய் நம்ம இருந்துகிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, 2018 என் தலைவர் ஆட்சிக்கு, நீங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என் தலைவர்